கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவு இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு 12 எக்ஸ்பெரிமெண்ட், இது போக இன்னும் ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. டோட்டலாக ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா மாற்றி கண்டக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பாஸ்ட் இயர்ஸை பொறுத்தளவு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2017, 18 அப்போலேருந்து இப்போ 2024 ஒரு 6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சொல்லாடே இந்த ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது கேண்டிடேட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நினைவுத்திறனை சோதனை பண்ணி பார்க்குற மாதிரி, ரெண்டாவது பூ கட்டுதல், அப்புறம் வெத்திலையில் தோரணம் கட்டுறது, ப்ளவுஸு ஹூக்ஸ் வைக்கிறது, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது, தென்னங்கீத்தில் தோரணம் கட்டுறது, ஷர்ட்டுக்கு பாக்கெட் வைக்கிறது, ஷர்ட்டுக்கு பட்டன் வைக்கிறது, மாவிலையில் தோரணம் கட்டுறது, கோலம் போட சொல்கிறது, துணியை மடித்து வைக்க சொல்கிறது, சைக்கிள் ஓட்ட சொல்கிறது. என்னது ஒரே ஆளுக்கு இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்டையுமே 15 எக்ஸ்பெரிமெண்ட்டையுமே ஒரே நாளில் நடத்தி முடிச்சுருவாங்களா? அப்படிலாம் தப்பாக எதுவும் கற்பனை பண்ணிவிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க வீடியோவையுமே. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெர் டேக்கு போகிற ஒரு கேண்டிடேட் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் கொடுப்பாங்க. எனி ஒன் அந்த டிஸ்ட்ரிக்டில் எனி 3 அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் 20 மார்க் 25 மார்க் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 25 மார்க், இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் 25 மார்க்கு, லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 20 மார்க். இந்த மாதிரி டோட்டலாக கூட்டி பாருங்கள். 25 + 25 + 20 70 மார்க் டோட்டலாக. அப்போ 70 மார்க்கு 3 எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த பர்சனுக்கு. பிகாஸ் நம்ம அகாடமி சார்பாக, மகி அகாடமி சார்பாக இன்னும் 4 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 2 பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல பார்ப்பீங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.